தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தி மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அதாவது அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க, சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியன் சண்டியன மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற மண் அள்ளுகின்றவர்களும் கசிப்புக்காரர்களும் கஞ்சாக்காரர்களும் அதே நேரத்தில் சட்டவிரோதமான தொழில்கள் செய்கின்றவர்கள் தான் இருக்கின்ற இளைஞர்கள். அதாவது தாங்கள் தன்னார்வ செயற்படுவதற்கு முன் வருவதாக குறிப்பிட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் ஆலோசகரும் தத்துவ ஆசிரியருமான அண்டன் பாலசிங்கம் தனியான தமிழீழ கோரிக்கையில் இருக்கவில்லை என, மச்சான் தனியான ஈழமில்லை, அதற்கு கீழேதான் எமது எதிர்பார்ப்பு என்றார். ஆனால் தனி ஆட்சி ஒன்றை கோரிய அமிர்தலிங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் இந்த காணொளியில் நாம் பல விடயங்கள் தொடர்பாக அலசி பார்க்க போகிறோம். முதலாவதாக, தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகிறது. அந்நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மாலை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தியாக தீபத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனர். அதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தி முரண்பட்டனர். குறித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் தியாக தீபத்தின் தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை தடுத்து நிறுத்தியமை கண்டிக்கத்தக்கது என பல தரப்பினரும் தமது கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணலகழ்வு, வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் சகிதம் கட்கோவளம் பகுதிக்கு இன்று சென்றிருந்தார். குறித்த பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன்வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் கடற்தொழிலாளர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்பிலும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இது பற்றி ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அதிகாரிகள் சகிதம் அமைச்சர் அங்கு விரைந்திருந்தார். கடற்தொழிலாளர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து அவை பற்றி காவல்துறையிடம் எடுத்துரைத்தார். காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகள் ஊடாக மக்களுக்கு அமைச்சர் தெளிவுபடுத்த வைத்தார். அத்துடன் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். தீவக பகுதிகளில் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது. இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தவறிழைத்தவர்கள் தப்பவே முடியாது எனவும் அமைச்சர் மக்களிடம் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களிடம் சுகநலம் விசாரித்த அமைச்சர் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் கூறியிருந்தார். வணக்கம். இன்று கட்கோவளம் பிரதேசத்திற்கு நாங்கள் வருகை தந்தோம். இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக கட்கோவளம் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதற்றமான நிலைமை, அந்த பதற்றமான நிலைமைக்கு காரணமாக வேறு எதுவுமல்ல, இங்கு கள்ள மண் அகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த கள்ள மண் அகழ்வு மாத்திரமல்ல, அவர்களுடைய ரவுடிஷம் அல்லது அதாவது அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க, சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியன் சண்டியன மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற மண் அள்ளுகின்றவர்களும் கசிப்புக்காரர்களும் கஞ்சாக்காரர்களும் அதே நேரத்தில் சட்டவிரோதமான தொழில்கள் செய்கின்றவர்கள் தான் இந்த நாட்டில் சண்டியர்களாக மாறி சாதாரண மக்களை பயமுறுத்துகின்ற அச்சுறுத்துகின்ற வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டோம், வேறு எதுவுமல்ல, தயவு செய்து இந்த மாதிரியான சதிராட்டங்களை நிறுத்துங்கள். ஏனென்றால் முன்னைய காலமல்ல இப்போது இருக்கின்ற காலம், முன்னைய அரசாங்கம் அல்ல இப்போது இருக்கின்ற அரசாங்கம். அந்த வகையில்
விசேடமாக இந்த பிரதேசத்தில் கூடுதலாக வாழ்கின்றவர்கள் வேறு யாரும் அல்ல, மீனவர்கள், கடற்தொழிலாளர்கள். அந்த கடற்தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல. அது அமைச்சர் என்ற வகையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் சரி, அரசாங்கம் என்ற வகையிலும் கூட இதை நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்றைக்கு கூடிய இந்த கூட்டத்தின் பொழுது பல்வேறு முடிவுகள் எடுத்தோம். அதில் முடிவுகள் எடுக்கின்ற பிரதானமான முடிவு தான் வேறு எதுவுமல்ல. இந்த பிரதேசம் கடந்த காலங்களில் இந்த பிரதேசத்தில் ஒரு அதாவது ஒரு கேம்ப் அல்லது இராணுவ முகாம், ஒரு சிறிய முகாம் ஒன்று இருந்தது. அந்த முகாம் ஒன்று இருந்ததன் காரணமாக இந்த பிரதேசத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் குறைவாகவே இருந்ததாக இங்கு இருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள். அதன் காரணமாக அந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீண்டும் அந்த இராணுவ முகாம்களை அமைத்து தாருங்கள் என்று மக்கள் அல்லது இங்கு இருக்கின்ற மீனவர்கள், இங்கு இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் அனைவரும் கேட்கின்றார்கள். அது சம்பந்தமான கவனத்தை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். ஒன்று, அதே போன்று இந்த பிரதேசம் மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற இன்னைக்கு ஏஎஸ்பி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போன்று பருத்தித்துறை எச்கோய் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய கருத்தின்படி பார்க்கின்ற போதும் கூட நிச்சயமாக அவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முழுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக, அந்த கடற்தொழிலாளர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம். அதே போன்று இங்கு இருக்கின்ற எங்களுடைய அமைச்சின் கீழ் வேலை செய்கின்ற கடற்தொழில் அமைச்சில் இருக்கின்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டார்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆன செயற்பாடுகளை நாங்கள் இதில் கூடுதலான கவனத்தை எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இருக்கின்ற குறைபாடுகள் அவைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்கு ஆன நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற போலீஸில் இருக்கின்ற குறைபாடு, எங்களுடைய திணைக்களத்தில் இருக்கின்ற குறைபாடு, திணைக்களத்தில் இருக்கின்ற ஆட்கள் பற்றாக்குறை அனைத்தையும் நிவர்த்தி செய்து அவர்கள் தைரியமாக எதிர்வரும் காலங்களில் வேலை செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு எங்களுடைய பொது வெகுஜன பாதுகாப்பு செயலாளரோடு நான் இப்பொழுது பேசினேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு போலீஸ் மாதிபரோடும் கதைப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் சற்று வேளையில் இங்கு இருக்கின்ற பிரதி போலீஸ் மாதிபர் என்னோடு பேசுவதாக கூறியிருக்கின்றார்கள். அதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பிரதேசத்திற்கு நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பு அரண் ஒன்று அமைப்பதற்கு ஒன்று. இரண்டாவதாக, இந்த பிரதேசத்தில் இருந்து கடந்த காலங்களில் இருந்தது போன்று ஐந்து பாதுகாப்பு அரண்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற ஏஎஸ்பி அவர்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பிரதேசத்தை பாதுகாப்பதற்கும், இந்த மண் அகழ்வை தடுத்து நிறுத்துவதற்கும், அதன் மூலமாக கடல் வழியாக வருகின்ற போதைப் பொருள் கொண்டு வருவதை தடுப்பதற்கும், கேரள கஞ்சா வருவதை தடுப்பதற்கும், அதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் இதன் மூலமாக எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வேறு எதுவும். கட்கோவளத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் இதமான மக்கள். அவர்கள் இந்த செயற்பாட்டுக்கு பூரணமான உதவியை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் அதாவது தாங்கள் தன்னார்வத்தோடு செயற்படுவதற்கு முன் வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நொண்டியர்களுடைய வேலைகளை, இந்த கள்ள மண் அகழ்கின்ற வேலைகளை, போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து எங்களுடைய பிரதேசத்தை வெகு கூடிய சீக்கிரமாக மீட்டெடுத்து மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நடமாடக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்ற முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு மன்னிப்பே கிடையாது, நாட்டில் கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதற்கு எதிரான பாரிய வேலை திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம், எதிர்காலத்தில் முன்னெடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டோம். அந்த வகையில் விசேடமாக கட்கோவளத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அல்லது இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், தைரியமாக இருங்கள். போலியான அந்த ஊசலாட்டங்களை
கண்டு அஞ்ச வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு இருக்கின்ற நல்ல இளைஞர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், வாருங்கள், முன் வாருங்கள், எங்களுடைய பிரதேசத்தை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளும். அதற்கு எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய போலீஸ், எங்களுடைய இராணுவம், எங்களுடைய STF உங்களுக்கு பூரணமான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் ஆலோசகரும் தத்துவ ஆசிரியருமான அண்டன் பாலசிங்கம் தனியான தமிழீழ கோரிக்கையில் இருக்கவில்லை என சிரேஷ்ட ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பட்டளந்த வதை முகாம் நூல் தொடர்பில் வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 1993ஆம் ஆண்டு அண்டன் பாலசிங்கத்தை சந்தித்த போது நான் கேட்ட கேள்வி, இப்போது உங்களின் தனியான ஈழம் கிடைக்கும் தானே, ஆதலால் பாணமையில் இருந்து மன்னார் வரை எல்லையை நிறுவினால் எவ்வாறு எல்லையில் பாதுகாப்பு வழங்குவீர்கள்? மேலும் அதற்கான ஆள்பலம் போதுமா? அதன் தூரம் சுமார் 400 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவிலிருந்து கூலிக்கு ஆட்கள் கொண்டு வரப்போகிறீர்கள் என நான் கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டு, மச்சான், தனியான ஈழமில்லை, அதற்கு கீழேதான் எமது எதிர்பார்ப்பு என்றார். ஆனால் தனி ஆட்சி ஒன்றை கோரிய அமிர்தலிங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் வேறு யாராக இருந்தாலும் கற்பனையில் இருந்தனர். மேலும் JR மற்றும் பிரேமதாசா ஆகியோரும் அவ்வாறே செயற்பட்டனர். இந்தியாவுடன் அவர்கள் மென்மையான போக்கை கடைபிடித்திருக்க வேண்டும். ஈழம் என்ற ராஜ்யம் இலங்கையில் ஏற்பட்டால் இந்தியா பல துண்டுகளாக உடைந்துவிடும். ஆதலால் டில்லி எந்த காலத்திலும் ஈழம் என்ற ராஜ்யத்தை விரும்பாது. இதை JR அறிந்திருந்தால் ஈழப்போரை சுமூகமாக முடித்திருக்கலாம். ஆனால் டில்லியுடனான இணைப்பை JRக்கு சரியான முறையில் பேண முடியவில்லை. எனக்கு தெரிந்த EPRLF உறுப்பினர்கள், அதாவது இந்தியாவில் ரோவில் பயிற்சி எடுத்தவர்கள், பயிற்சிக்கு போகும்போது முதலில் இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு சல்யூட் அடிக்க வேண்டுமா? ஏன் இவ்வாறு என அவர்களுக்கு புரியவில்லை. எனது கருத்து, இந்தியாவை, அதாவது டில்லியை இவர்கள் யாரும் நன்றாக புரிந்து வைத்திருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல், பாடசாலை புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர் லீ தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர் லீயும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செம்மணி மனித புதைகுழியில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல், பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயம். இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியமும் உள்ளது. நாம் தொடர்ந்து சுயாதீன விசாரணையை வலியுறுத்த வேண்டும். அதுவே நீதி நோக்கி நகரும் பாதை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இதற்கு முன்னர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் டெபோரா ரோஸ் ஆகியோரும் தமது எக்ஸ்தல பதிவுகளூடாக செம்மணி சம்பவம் குறித்து ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.